வணக்கம், என் பேர் நிலா. இதுதான் இந்த புதிய யூடியூப் சேனல். நான் முந்தி வேர்ல்டு என்ற யூடியூப் சேனலில் ஒரு 4 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் நல்லா ஊக்குவித்தபடியாக நான் என் ஓன் யூடியூப் சேனலை என் அப்பாட்ட கேட்டு க்ரியேட் பண்ணினான். இந்த யூடியூப் சேனலில் நான் எங்கே போகிறேனோ, நான் என்ன எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேனோ அதைத்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு தான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் கனடாவில் எல்லாம் என்ன ஃபன்னா, கனடா மட்டும் இல்லை, நான் வேறு எங்கேயும் நாட்டுக்கு போனாலும் அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் போடுவேன். அப்போ நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் இதில். அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் நான் ஒரு பெரிய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புதுனமான சாமான் காட்டணும்னு தான் விரும்பினான். அதை நான் லக்கியாக போட்டேன். என்னென்னா எங்களுக்கு நொதர்ன் லைட்ஸ் கனடாவில் நான் இருக்கிற ஒன்டாரியோ ப்ரொவின்ஸில் தெரியுது. இது ஒரு நாளுமே நடக்கிறே இல்லை. ஏன்னா நொதர்ன் லைட்ஸ் இந்த வேர்ல்டுலேயே நோர்த் போல் அந்த சைடில் இருக்கிறதுல தான் தெரியும். ஸோ மேல் பக்கத்தில் தான் அது என்னென்னா கலர்ஃபுல் லைட்ஸ். பேசிக்லி அந்த வானம் முழுக்கவே பச்சையும் சிவப்பும் பிங்க் கலர் எல்லாமே கலர்ஃபுல்லாக ஒரு கேர்டன் அந்த காத்தடிக்கையில் எப்படி மூவ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த கலர்ஸ் வானத்தில் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். ஒரு காத்தடிக்கையில் எப்படி டான்ஸ் ஆடுமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி ஒன்டாரியோவில் பார்க்குறது ஒரு சாமானியில் ஒருத்தருமே நான் ஒன்டாரியோவில் நொதர்ன் லைட்ஸ் பார்த்தனான்னு சொல்ல மாட்டேனோம். அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது ஒரு பெரிய லக்கியான சாமான். இது இன்றைக்கு மட்டும் நடக்கல, நேற்றைக்கும் நடந்தது. ஆனால் நான் நேற்றைக்கு பார்க்க மிஸ் பண்ணிவிட்டு என்னென்னா நான் நித்திரையாக போட்டேன். ஆனால் இன்றைக்கும் நடக்கும். ஸோ நான் அதை பார்க்க இன்றைக்கு நித்திரை இல்லாமல் நான் இருந்து பார்ப்பேன் அதை. ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் நொதர்ன் லைட்ஸ் என்னென்று வாரதுன்னு சொல்கிறேன். நொதர்ன் லைட்ஸ் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா சூரிய புயலும் எங்களோட பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சந்திக்கிற இடம், அது ரெண்டும் சந்தித்து கொலைட் பண்ணிக்கல தான் வாரது தான் நொதர்ன் லைட்ஸ். அந்த நொதர்ன் லைட்ஸ் நான் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக தான் வரும் எப்பவுமே. இந்த முறை வரப்போகிற நொதர்ன் லைட்ஸ் சரியான இன்டென்ஸாக பவர்ஃபுல்லாக வரப்போகுது. அதை G5 சொல்லினா இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் வார்னிங் இருக்குது. பவர் அவுட்டேஜ் இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஜாம் ஆகும். இதே இந்த முறை இப்படி எல்லாரையும் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணினோம்னா 2003லேயும் இப்படி ஒரு நடந்தது. இப்படி நொதர்ன் லைட்ஸ் போய்க்கில் இவ்வளோ இன்டென்ஸாக போய்க்கில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஸ்வீடனுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஜாம் பண்ணி பவர் அவுட்டேஜ் எல்லாம் வந்தபடியாக தான் இந்த முறை எல்லாருக்குமே ஏர்லியாகவே வார்ன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதால் நாங்கள் கவனமாக இருக்கணும். அப்பா எல்லாம் அவர்கிட்ட யூடியூப் சேனலுக்கு இப்போவே பிளானை ஹெட் பண்ணி வச்சுருக்கிறார். என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் பிளான் வச்சுருக்கிறார். ஸோ எப்போவுமே பத்திரமா இருக்கணும். மார்னிங் கூட கேட்கல என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் குளிர் வந்தபடியாக நான் ஜக்கெட்டை போட்டுட்டேன். ஜக்கெட் நான் கொண்டு வந்தேன் நான், ஏனெண்டா குளிர் வருமென்று தெரியும், அதில் ஜக்கெட்டை கொண்டு வந்தேன் நான். எனிவேஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேனாண்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா நொதர்ன் லைட்ஸ் பார்க்கணுமெண்டா நாங்கள் எப்போவுமே ஒரு லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு தான் போகணும். இந்த லைட் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு பெரிய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஆனால் பேசிக்கலி ஒரு பெரிய சிட்டி சைடு எல்லாம் இருந்து பார்த்தா பெருசாக தெரியாது கிளியராக. நீங்கள் ஒரு கிராமக்கரைக்கு போனால் தான் அது வடிவாக கிளியராக தெரியும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் அது விளங்காமல் சிட்டி சைடுக்கு போய் ஏன் தெரியலையேண்டா தெரியாது. மற்றது க்ளவுடியாக இருக்கக்கூடாது, க்ளவுடியாக இருந்தால் அது தெரியாது. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் இல்லை, லைட் பொல்யூஷன் வெதர் இல்லை, அது எப்போவுமே லைட் இல்லாத இடத்துக்கு தான் போகணும். ஆனால் க்ளவுடி வெதர் கண்டிஷன், க்ளவுடி இல்லாத இடத்துக்கு தான் நீங்கள் போய் பார்க்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருந்து பார்க்கணும். ஸோ நான் இருக்கிற இடம் ஒரு சிட்டி சைட். ஸோ அதுலேருந்து பார்த்தா பெருசாக தெரியாது வடிவா கிளியராக. அதால் நான் அம்மாட்ட சொல்லி வச்சேன், நான் நேற்றைக்கு போல் நான் நித்திரையான எழுப்பி என்னை கூட்டி போங்க எழுப்பி என்னை அம்மா எழுப்பி நித்திரை ஆக மாட்டேன் ஆகினா என்னை அம்மா எழுப்பி ஒரு கிராமக்கரைக்கு கொண்டு போக சொன்னேன். அங்கே இருந்தால் வடிவா கிளியராக தெரியும். அப்படி எனக்கு வடிவா எல்லாம் வீடியோ குழைச்சதுன்னா நான் இந்த வீடியோவில் பின்னுக்கு போட்டு விடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முதல் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் தந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் செய்து இதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை வரும். ஸோ ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எனக்கு அதெல்லாம் செய்தால் நான் இன்னும் நிறைய செய்வேன் உங்களுக்கு. பட் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன பார்க்க விருப்பம்னு, நான் அதெல்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ, பாய்.